ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அவர்தான். அதுவும் சோடாபுட்டி கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அவர்தான். அந்த அத கண்ணாடிக்கே பாக்கியராஜ் கண்ணாடின்னு பாக்கியராஜ் சொல்லுவாங்களே. கண்ணாடினாலே ஃபேமஸ். நான் அவர கண்ணாடி இல்லாம தான் ரொம்ப பார்த்துருக்கேன். முந்தானை முடிச்சுன்னு படம் எடுத்துக்கோங்களேன். ஒரு சீன் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சீன் முடிஞ்சிரும். அந்த சீன் அதோட அந்த கொத்தோட அந்த சீன் முடிஞ்சிரும். இன்னொரு சீன் அதுலேருந்து எங்க ஆரம்பிக்கிறதுன்னு அது தெரியாம ஒண்ணு ஆரம்பிக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பாக்கியராஜ் படத்துல அந்த பொண்ணு அதாவது பரிமளான்ற கேரக்டர் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி உள்ள வந்துருவாங்க. அதுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி எடுத்துருவாங்க. வாந்தி எடுத்த உடனே பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு பாக்யராஜ். என்னையா பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்க அப்படின்னோன்னா, இரு நான் போய் வைத்தியரை கூட்டு வாயா அப்படின்னு சொல்லி அனுப்புனோன்னா, இவர் போறதுக்குள்ள வைத்தியர்கிட்ட சொல்றதுக்குள்ள அவங்க வீட்டில் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு சீறு சனத்தியோட உள்ள வந்துருவாங்க. இந்த பொண்ணு வெறும் வாந்தி தான் எடுத்திருக்கும். அது வந்து பெரிய பயங்கரமாயிரும். கடைசியில வந்து வைத்தியர் கைய பிடிச்சு பார்த்தோன்னா, இது வெறும் பித்த வாந்தி அப்படிம்பாங்க பாருங்க. உடனே அந்த அந்த கேரக்டர் வந்து அவங்க ஊர்வசி கேரக்டர் பயங்கரமா அழுவாங்க. எதுக்கும் பிரயோஜனமா இல்ல. இந்த சீன் முடிஞ்ச உடனே இன்னொரு சீன் வேற எப்படி ஆரம்பிக்குதுன்னு நமக்கே தெரியாம இன்னொன்னு ஆரம்பிக்கும். அந்த படம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா சீன் இருக்கும். நீங்க சீன் பை சீனா போட்டா, இப்போ ரீல்ஸ்ன்னு ஒண்ணு வருது பாருங்க. இந்த மாதிரி ரீல்ஸாவே ஒரு படத்த போடலாம். அந்த மாரியான ஒரு படம். எல்லா படமும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அவர்தான். அதுவும் சோடாபுட்டி கண்ணாடி போட்ட ஒரு ஹீரோ அவர்தான். அந்த அத கண்ணாடிக்கே பாக்கியராஜ் கண்ணாடின்னு பாக்யராஜ் சொல்லுவாங்களே. கண்ணாடினாலே ஃபேமஸ். நான் அவர கண்ணாடி இல்லாம தான் ரொம்ப பார்த்துருக்கேன். ஓகே. ஏன்னா பெரும்பாலும் முன்னாடிலாம் கண்ணாடி இல்லாம இருக்கவே மாட்டாரு. ஒரு கூலர் மாரி தான் இருக்கும். அது அந்த கண்ணோட நமக்கு வெளியில தெரியாது. நான் கண்ணாடி இல்லாமயே பார்த்துருக்கேன் அவர. ரொம்ப பார்த்துருக்கேன் அது. இன்னொன்னு ரொம்ப எமோஷனல் டைப்பு. டக்குன்னு கண் கலங்கிருவாரு. அந்த சினிமாக்காரங்கள் எல்லாருமே எமோஷனலா இருந்தா கூட, அந்த கண் கலங்குறது வந்து நமக்கு ரொம்ப உடனே அந்த கர்ச்சீஃப் வச்சு இது பண்ணுவாரு.